பிளேயர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்காங்க. ஃபீல்டிங் கூலின் கூல் கார்பன்ஸ். குவார்டர் ஃபைனல் மேட்ச். ஸ்ட்ரைக்கில் யோகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் செல்வம், பவுலர் பிரேம். ஃபஸ்ட்டு பால் எல்லாம் போட்டிருக்காரு. ஒரு டாட் கூலின் கூல் கார்பன்ஸ்க்காக ஃபஸ்ட் ஓவர் போட்டுருக்காரு பிரேம். செகண்ட் ஒன் நேருக்கு நேராக அடித்த வந்து அங்கே செங்குட்டுவன் கையில் பால் பேக்கில் ஓடிட்டுருக்காரு. எடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு பாலே டாட் வாங்கினார். இரண்டாவது பால் விக்கெட்டு கொடுத்துட்டு போகிறாரு யோகேஷ். சின்ன சாமி ஈகல் ரைட்ஸுக்காக வந்திருக்காரு. ஒரு நல்ல ஹிட்ரு, நல்லா போட்டிருக்காரு. இதுவும் டாட் அடிச்சிருக்காரு. கையிலே போய் விழுந்துருச்சு. இதுவும் கேட்சுங்க. இந்த ஓவரில் 2 விக்கெட் வந்திருக்காரு. 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன். ஏதோ தடுமாற்றத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஈகல் ரைடர்ஸ். சின்னச்சாமி விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. கேட்ச் எடுத்தவர் விக்கி. அடுத்த பேட்ஸ்மேன் பாலு. டீமில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனு. 2 பேருமே நல்லா ஹிட்ரு அவுட் ஆகி போயிட்டாங்க. ஒரு சென்சிபிளாக ஆடுவார் பாலு. ஈகல் ரைட்ஸ்க்கு மூத்த வீரர்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமில் 30 ஒரு ரன். சரியான பால் டாட். ஓவர். ஒரு ஓவருக்கு 1 ரன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கூலின் கூல் கார்பன்ஸை சேர்ந்த பிரேம். சிவானந்தன் படம் வந்திருக்காரு. சிவானந்தன் 2 பால். ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காரு. ஆப்ஷனில் அழகாக 30 ஒரு ரன். செல்வம் ஸ்ட்ரைக்கில் ஈகல் ரைட்ஸ் இருக்கு. அழகாக போட்டிருக்காரு. அங்கே யாருமே இல்லை. 2 அவுட் வாய்ப்பு அதையும் விட்டுட்டாங்க. கேட்ச் மிஸ்ஸு, 2 அவுட் மிஸ்ஸு. ஒரு ரன். சரியான பால். ஒரு டாட். ஒயிட். கொஞ்சம் வெளியே போயிடுச்சு ஆஃப் ஸ்டம்பில். ஒயிட். நல்ல பால் டாட். மீண்டும் ஒரு அருமையான வந்து டாட். சரியான பால் பா. இதுவும் டாட். ஸ்டெம்புக்கு மேலே வந்துருச்சு. ஓவர் 4 ரன்னு. ஒரு ஃபர்ஸ்ட் பால் பிரேம். ஸ்ட்ரைக்கில் செல்வம் அடிச்சிருக்காரு. சரியாக படலை பேட்டில். 1 ரன். இந்த பால் திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டாரு. சரியான பால். இதுவும் டாட். அடிச்சிருக்காரு செல்வம் பேட்டில். நேருக்கு நேரு ஒரு அருமையான 4. ஒயிட். அடிச்சிருக்காரு மடக்கி. சின்ன பால் நல்லா ஸ்டாப் பண்ணிடுவார். 1 ரன். நல்லா புல் டாஸாக போட்டது. 30 1 ரன்னாக மாற்றிருக்காங்க. அறிஞப்பட்ட கேட்ச் எடுத்துட்டாரு அழகு. பிரேம் 3 விக்கெட் எடுத்துருக்காருங்க 2 ஓவருக்கு. இந்த ஓவர் செல்வம் அவுட் ஆகி போகிறாரு. பேட்ஸ்மேன் முத்து. ஈகல் ரைஸ் நியூ பேட்ஸ்மேன் முத்து. ஸ்ட்ரைக்கில் பாலா. நல்ல பால் டாட். டாட். 2 பால் டாட் போட்டுருக்காரு. இதுவும் டாட். டாட்டா போட்டுட்ருக்காரு சிவானந்தன். சரியான பால். 2 அவுட் வாய்ப்பு. ஓட முடியல. எல்லாம் பேக்கப் பண்ணிட்டாங்க.
ஒரு ரன் மட்டும். டாட். ஓவர். 4 ஓவர் முடிவில் 13 ரன் அடிச்சிருக்காங்க. ஈகிள் ரைடர்ஸ். ஸ்ட்ரைக்கில் முத்து. 5வது ஓவர் ஃபஸ்ட் பாலை போட வந்திருக்காரு பிரேம். சரியான யாக்கர். 2 மாற்ற பார்க்குறாரு, முடியல. டாட். மீண்டும் அதே பால், இதுவும் டாட். தடுமாற்றம் ஆயிட்டார் பவுலர். நல்ல பால். இன்னும் வாய்ப்பு. அறிஞ்சே விட்டாருங்க. இன்னும் டாக்கியே விட்டாருங்க பிரேம். 4 விக்கெட்டு இவர்னால தான் வந்திருக்கு. 3 பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 1 விக்கெட் ரன் அவுட்டில் கொடுத்துருக்காரு. அழகு ஸ்ட்ரைக்கில் 3 விக்கெட் எடுத்துருக்காரு பிரேம். இன்னும் 1 விக்கெட் எடுத்து அந்த டோர்னமெண்ட் சார்பாக ஒரு 500 ரூபா வழங்கப்படும். எடுப்பாரா? சரியான பால். நல்லா போட்டுருக்காரு இன்னைக்கு டேவில் பிரேம். நல்லா போட்டிருக்காரு. சரியான பால் போ. இன்னொரு வாய்ப்பு போட்டாங்க. குயிக்காக ஒரு ரன். சரியான பால் டாட். ஆனால் அழகாக தட்டி அது 1 ரன்னை மாற்றிட்டாங்க. இன்னொரு வாய்ப்பு. 2 ரன் ஓடிடுவாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க குயிக்காக. முடியல. ஈகிள் ரைடர்ஸ் 16 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட் இழந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் ஃபுல்லாமே கூல் கார்பன்ஸ் பக்கம் வச்சுருக்காங்க இது வரைக்கும். ஃபஸ்ட்டு பால் போட வந்துருக்காரு ராம்குமார். பிடிச்சிருக்காரு வர விட்டு. எடுத்திருக்காரு பப்ளு. 1 ரன் 1. திருப்பி அடிச்சிருக்காரு வர விட்டு. அந்த பப்புலு சூப்பராக ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. மீண்டும் 1 ரன். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கேட்சா அங்கே போயிட்டுருக்காரு, பிடிக்க முடியாது. கேப்பில் விழுந்துருச்சு. 1 ரன். சரியான பால். யாக்கர். மாட்டைக்கு அடிச்சிருக்காரு முத்து. 1 ரன். அழகு. அருமையான பந்து டாட். வந்திருக்காரு இந்த ஓவர் போட. ஸ்ட்ரைக்கில் முத்து அருமையாக போட்டிருக்காரு. ரன் அவுட் வாய்ப்பு இல்லை, ஓடலை, நின்றுட்டாங்க. பால் ரன் அவுட் ஆனதே போதும் அப்படின்ட்டு. சரியா சுங்காது பால். செங்குட்டு மேட்சுக்கு தான் போட்டுட்ருக்காரு. கடந்த எல்லா மேட்சுமே பார்த்துட்ருக்கோம். கேட்சா. 2மே சவுண்டு. கேட்சா போல்டு. இல்லை நல்லா பார்த்தீங்களா, பேட்டில் ஃபஸ்ட்டு அடித்து ஸ்டெம்பிள் அடித்து கீப்பருக்கு கேட்ச் ஆகிடுச்சு. இல்லை எது அவுட்டு? போல்டு. நமக்கு எஸ்படி அது போல்டுமே தெரியுது. பேட்ஸ்மேன் காசி உசிலம்பட்டி கிரிக்கெட் கிளப்லேருந்து தத்து கொடுக்கப்பட்டுள்ளார் இந்த டோர்னமெண்ட்டுக்காக. காசி ஸ்ட்ரைக்கில் செங்குட்டுவன் போட்டுட்ருக்காரு. பால் ஏர் சுங்காகுது பாருங்கள். பால் எங்கேயோ குத்தி நல்லா மாறுது அங்கிட்டு இங்கிட்டுமா. போன டோர்னமெண்ட்டில் 50 அடித்து பேட்டை தூக்குனாரு காசி. இந்த மேட்ச் அடிப்பாரா? அடிச்சிருக்காருங்க. சொன்ன மாதிரியே வந்து கவர்ஸில் ஒரு 6 பேட்டிங்ப்பா காசி. சரி, 6ன்னு கூட சொல்லலாம். சரியான பால். அழகாக தட்டி 1 ரன். 2 ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. சரியான ரன்னிங் கூட சொல்லலாம். ஒரு முடிவில் 28. ராம்குமார் 2. ஒரு ரன். சுழல் பந்து. 2வது வந்து ஸ்ட்ரைக்கில் காசி.
இதில் ஒரு ரன் வந்துருக்கு. கேட்சா கீழ் இருந்தால் பிடிச்சிருக்கலாம். ஒரு ரன் கேட்சா. சிவானந்தன் வந்துட்டாரு, விட்டுட்டாருங்க கேட்ச. பண்ணிட்டாங்க. அடிச்சிருக்காரு மடக்கி லெக் ஸ்டம்பில். விட்டுட்டாரா? ஓடலை, விட்டுட்டு வந்தால் பிடிச்சிட்டாரு. செங்குட்டுவன். ஒரு ரன், 2 பால் இந்த ஓவரில். சரியான பால், அழகாக கட்டாயிருக்கு. டாட் தட்டி விட்டுருக்காரு. இன்னும் டைப்பு டாட். முடிவில் 34. 9 ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சரியான பால், டாட். டாட் 2 பால் 2 டாட். இதுவும் டாட். 3 டாட் போட்டிருக்காரு 3 பாலுக்கு. வைடு கேட்சு. விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு அழகு. அவர் பால் ஏறி ஸ்விங் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கணேசன் அணியின் மூத்த வீரர். அடிச்சிருக்காரு, சரியா படலை. ஆஃப் ஸ்டம்பில் ஒரு சிங்கிள் தான் இருக்காரு. பெரிய ஹிட் ரெண்டு இந்த டீமில் இப்போதைக்கு. மெம்பர்ஷிப் போகிறாரு. டாட். 9 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க. விக்கெட் இழந்திருக்காங்க ஈகிள் ரைடர்ஸ். போல்டு எடுத்தே விட்டார் விக்கெட்டை. ராம்குமார் இன்னும் தெரியல. ஈகிள் ரைடர்ஸ் நல்ல பேட்ஸ்மேன், அப்புறம் ஈஸியாக விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஈகிள் ரைடர்ஸ் ஹரிஸ் நியூ பேட்ஸ்மேன். சரியான பால், ஒரு டாட். மலைக்கு அடிக்க முயற்சி, இதுவும் டாட். இதுவும் டாட். தட்டி ஒரு ரன். காசா போட்ட பால் சரியா படலை. ஓவர் ஒரு முடிவில் 37. 7 விக்கெட் இழந்திருக்காங்க ஈகிள் ரைடர்ஸ். சரியான ஷாட், உள்ளே போட்ட பால் அழகாக ஸ்ட்ரெயிட்டில் தட்டி ஒரு ரனை மாற்றிட்டாரு ஹரிஷ். சைக்கிளில் காசி டாஸாக போட்ட பால் ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடித்து பிரேம் ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும்தான். பிரபு சீலன் 500 ரூபா வாங்கினார் 4 விக்கெட் எடுத்து. அழகாக தட்டி விட்டுருக்காரு ஆஃப் ஸ்டம்பில். அங்கே மருது ஒரு ரன். சரியான பால், டாட். அடிக்க முயற்சி, 2 டைப்பு. ஓடலை, டாட். ஓடிட்டாங்க குயிக்காக. ஒரு ரன். 41. 7 விக்கெட் இழந்திருக்காங்க ஈகிள் ரைடர்ஸ். எடுத்தால் இவருக்கு 500 ரூபா பிரேமுக்கு. லாஸ்ட் ஒரு ஓவர் தான் இருக்குது. அடிச்சு விட்டார் வந்த உடனே. விக்கெட் நான் எது கொடுக்குறேன், 6 மாற்றி விட்றேன். காசிப்பேட்டில் 2வது 6. இன்னும் 5 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுத்தால் பிரேமுக்கு 500 ரூபா. ஸ்ட்ரைக்கில் காசி போட்டார் டாட். 4 பாலுக்கு ஒரு விக்கெட்.
இதுவும் ஒரு ரன் ஓடிட்டாங்க குயிக்காக. ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துருக்காரு காசி. 3 பாலுக்கு 1 விக்கெட் எடுக்கணும். 500 ரூபா வாங்கணும்டா. சரியாக போட்டிருக்காரு. 1 ரன் ஓடிட்டாங்க. 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. 2 ரன் ஓடிருக்காங்க. 2 பால். சரியான பால். 1 ரன். விக்கெட்டுக்கு 500 ரூபா. லாஸ்ட் 1 பால். வாடேங்கப்பா, தொடையை போட்டு மறைச்சு விட்டாருங்க பாலை. ஓவர். 500 ரூபாயை மிஸ் பண்ணிட்டாரு பிரேம். ஓவர் 51 வந்துருச்சு ஸ்கோரு. 12 ஓவர் முடிவில் 51 அட்டிருக்காரு இங்க பிரேம். நல்ல பால். 1 ரன். டீ போகுது, போகாது. ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு காலில். திரும்பி கேஷுவலாக அடிச்சு விட்டாரு. 4 சிபெட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. லாஸ்ட் 1 இந்த ஓவரில். டாட் 68. 7 விக்கெட் இழந்திருக்காங்க ஈகிள் ரைடர்ஸ். மேட்சை கொண்டு போயிட்டு இருக்காரு காசி. பதிமூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. 63 ரன்கள். இவன் தான் இந்த கமெண்ட்ரி பண்ணிக்கிறீங்க. நம்ம பார்த்துக்கோங்க. வந்திருக்காரு அபி. நல்ல பால். சின்ன இருக்காருண்டே பயத்தில் ஓடலையாம். நல்ல பால். 1 ரன். இது ஓடிட்டாங்க வருங்க. நல்ல ஓட்டம். குடியும் போயிடுச்சு. இதுவும் 4. காசிபேட்டில் அழகாக போயிட்டுருக்கு. ஒருத்தராக அடித்து கொண்டு போயிட்டுருக்காரு மேட்சை காசி. நோ பால் போட்டிருக்காரு. ஃப்ரீ ஹிட். சும்மாவே சுற்றுன்னு சுற்றுவார். ஃப்ரீ ஹிட் பால்லாம் சொல்லவே தேவையில்ல காசி. அடிச்சிருக்காரு. இந்த கவர்ஸில் போகும் பார்த்தா ஆஃப் ஸ்டம்பில் போயிட்டுருக்கு. 1 ரன். நல்லா போட்டார். ஆக்கார லென்த்தில் அழகாக தட்டி லெக் ஸ்டம்பில் 1 ரன் அடிச்சிருக்காரு. போயிருச்சா? ஐயோ, கையிலே விழுந்துச்சுங்க பந்து. இதோட காசிக்கு 2வது கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர். ஓவருக்கு 67. 7 விக்கெட் இழந்திருக்காங்க. சிவானந்தன் கொண்டு வந்திருக்காரு இந்த விக்கெட் எடுக்க. சைக்கிளில் காசி அழகாக தட்டி 1 ரன்னை மாற்றிட்டாரு காசி. சரியான பால்பா. டாட். எடுத்துட்டார் கேட்சை சீலன். நல்ல பாலு, நல்ல ஷாட்டு, கேட்ச். நிதிஷ் சரியான பால். அழகாக தட்டி நிதிஷ் பேட்டில் 1 ரன். வித்தியாசமான ஷாட்டுக்கு போறாருங்க காசி. இதுவும் கண்ணுதர்லன்றாருங்க. அடிச்சுட்டு காசி வந்துட்டாரு. விக்கெட் இழந்திருக்காங்க ஈகிள் ரைடர்ஸ். 15 ஓவருக்கு 70. கடைசி 3 ஓவர். சரியான பால். டாட். செகண்ட் ரன். அடிக்க முயற்சி. 1 ரன். தேர்ட் ஒன். சரியான யாக்கர். கேஷுவலாக பந்தை விட்டாரு.
ஒரு ரன். அடிச்சிருக்காரு சரியா. 2 ரன் வாய்ப்பு. 2 ரன். 35 ரன் அடிச்சிருக்காரு காசி இது வரைக்கும். ஓடிட்டாரு. இன்னொரு வாய்ப்பு. சரியான பால். டாட். 16 ஓவர் முடிச்சிருக்கு. முடிவில் 75. அடுத்த ஓவர் போடுவது சீலன். எல்லாரும் நம்ம கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இந்த வாய்ஸ் கொடுத்தவர் தம்பி சிவானந்தன். அப்பப்போ வந்து சொல்கிறாரு சின்ன எனக்கு லைக் பண்ணு. 50 அடிப்பாரா காசி இந்த ஓவருக்குள்ளே. 36 அடிச்சிருக்காரு. வைட். அடிச்சிருக்காரு நேருக்கு நேரு. ஒரு 6. காசி ஒன்மேன் ஷோ காமிச்சிட்டு இருக்காருங்க. 2 ரன் அடிச்சிருக்காரு காசி. விக்கெட்டை கொடுத்துட்டாருங்க. நல்லா அடிச்சுக்கிருந்தாரு காசி. விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு சிவானந்தன் கையில். கலை லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அழகா போட்டிருக்காரு. டாட். கேட்சா எடுத்துட்டாரு. அழகா எடுத்துருக்காரு கேட்சா. ஆல் அவுட் ஆகி போகிறாங்க ஈகிள் ரைடர்ஸ். 33 அடிச்சிருக்காங்க. 84 அடித்தா கூலின் கூல் கார்பன்ஸ் வெற்றி. ஒருத்தராக அடித்து கொண்டு வந்திருக்காரு காசி. 42 ரன். நல்ல பேட்டிங் சொல்லலாம். Welcome to Nama Cricket. Subscribe now.